கடவுளொரு டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரம். குரோதி வருஷத்தின் பலன்களை பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி குரோதி வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஒரு ஷார்ட் ஹிண்ட்டாக 14/4/2024 13/4/2025 வரலும் உண்டான நாட்கள் அது குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ் ஆண்டுகளில் 38வது ஆண்டாக இந்த குரோதி வருஷம் வருது. சோபகிருத வருஷத்துக்கு அடுத்தது குரோதி வருஷம். இந்த வருஷம் பேர் குரோதி வருஷம் அப்படின்னு பேர். இந்த வருஷத்தில் பார்த்தேனால் செவ்வாய் பகவான் ராஜாவாகவும் சனி பகவான் மந்திரியாகவும் வர்றார். தானியாதிபதி சந்திர பகவான் வர்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி திதியில் ஆரம்பிக்கிறது. சஷ்டி விரதமும் அன்னைக்கு ஆதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திரு ஆதிரை அப்படின்னு திரு என்ற உயர்ந்த அடைமொழி கொண்ட நட்சத்திரமான திருவாதிரையில் வருது. இந்த மாதம் பார்த்தேனால் சித்த யோகத்தில் ஆரம்பிக்கிறது. இந்த மாதத்தின் கோல்சாரம் என்ன, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மேஷ ராசி, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் குருவும் இருக்க. 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும், சனி செவ்வாய் கும்பத்திலையும், புதன் ராகு மற்றும் சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த வருஷ பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாகவே வருஷ பலன்கள்னு சொல்லக்கூடியது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குரு, சனி மற்றும் ராகு கேதுவினுடைய இருக்கும் இடத்தை வைத்தும் பெயர்ச்சியை வைத்தும் சொல்லக்கூடிய விஷயம். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் ஒரே ஒரு பெயர்ச்சி, அதாவது பெரிய கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதை தவிர பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். அது ஒரு 4-4.5 மாதம், 6ஆம் மாதம் ஜூன் மாதத்திலிருந்து 11ஆம் மாதம் வரலும் இருக்கார். அதாவது ஒரே ராசியிலேயே சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலேருந்து 1ஆம் பாதம் திருப்பி 1ஆம் பாதத்திலேருந்து வக்ரக நிவர்த்தி ஆகிடுறார். குரு பகவானும் வக்ரகதி அடைகிறார். அவர் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்திலிருந்து திருப்பி போயிடுறார். அதாவது ரிஷபத்துக்குள்ளேயே வக்ரகதி அடைஞ்சு குரு பகவான் நல்லபடியாக போகிறார். இந்த வருஷம் பார்த்தாலேனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய அமோக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவங்கள் அத்தனையுமே பெரிய ஏற்றம் கிடைக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட, அதை தவிர சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ஏன்னா சுக்கிரனும் உச்சத்தில் இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் மீன ராசியில் இருக்கிறது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நம்மளுடைய இந்தியாவின் இதுவை பொறுத்தவரையும் பார்த்தாலேனால் எல்லா வித முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சட்டங்கள் கடுமையாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் தனித்து ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு 8-10 நாளில் செவ்வாய் பகவானும் மீனத்துக்கு போய்டுறார். தனித்த சனி பகவான் கும்பத்தில் போய் இருக்கிறதுனால கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இது தொழிலாளர்களை அதிகமாக அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. நெருப்பின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெட்ரோல் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக அபாயகரமான சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் அதாவது தானியம்னு சொல்லக்கூடிய இதுக்கு இந்த ப்ராடியூசர்ஸுக்கு நல்ல ஒரு விளைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம். நல்ல விளைச்சல் நல்லபடியாக இருக்கும். விலைவாசிகளும் நல்ல கட்டுக்குள் அடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா மழை ஒரு ஷார்ட் டைமில் பொழிஞ்சு நிறைய வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது ரிஷபத்தில் போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. அதனால் தங்கத்தின் விலை சற்று இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் ப்ரைஸஸும் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் ஷேர் மார்க்கெட் இந்த 72,000 அந்த ரேஞ்சிலேயே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட்ஸில் சில பிரச்சனைகள், சில தேவையற்ற விஷயங்கள், தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும்.
பொதுவாக இந்த வருஷம் பார்த்தேன்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கக்கூடும். இருந்தாலும் இந்த நெருப்பு விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அதை தவிர ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட்டை தவிர செங்கல், மண், ஜல்லி இதெல்லாம் விளையாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிறிதளவு தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம், ஒரு ராசியாக. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதேனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட்டுக்கு. என்னுடைய உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் இதை நீங்கள் அனுப்பிச்சிங்களேன்னா உங்களுடைய நேம் as well as உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமோடு அனுப்பிச்சிங்கன்னா என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்து, லக்ன சந்தி இருக்கான்றதையும் பார்த்து, உங்களுடைய ராசி என்ன அப்படின்றத பார்த்து, லக்னம் என்னன்றதையும் பார்த்து, உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் நல்ல ஏற்றத்தில் இருக்கிறதா, என்ன எளிய பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 14/4/2024 13/4/2025 வரலும் உண்டான குரோதி வருஷத்தின் பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது, அதாவது குரோதி வருஷம் 14/4/2024 ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த பொதுவாகவே வருஷ பயிற்சிகள், வருஷத்தினுடைய பலன்களை வருஷ கிரகங்களை வச்சு சொல்லுவோம். அதாவது குரு, ராகு, கேது மற்றும் சனி இந்த 3 கிரகங்களினுடைய மாற்றங்கள், ஏற்றங்களை வச்சு சொல்லக்கூடிய காலகட்டம். இந்த குரோதி வருஷத்தில் பார்த்தாலேயானால் ஒரே ஒரு பயிற்சி, குரு பயிற்சி மட்டும்தான் நடக்கிறது. சனி பகவான் உங்களுக்கு 7 சனி முடிஞ்சு 3ஆம் இடத்துல சனி போனதுன்னு பெரிய ஏற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்போ ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பண வரவு கொஞ்சம் கொஞ்சமாக சீரடையக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார். 6ஆம் இடத்துல போயிடுறாரு. இவ்வளோ நாளாக இதில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமே, இப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறாரு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணம் எல்லா பக்கத்துலேருந்து வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்தையே தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். தனஸ்தான அதிபதியும் 3ஆம் இடத்துல போயிருக்கார். இதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த ஒரு காலகட்டத்திலையும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வீடு, மனை, வாகனம் இதுக்கு நீங்கள் புதுசாக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாற்று தொழில், வேறு ஏதாவது புதிய தொழில் ஆரம்பிப்பீங்க. தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். வேலையில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய காலமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தேனால் அதுவும் இந்த நவம்பர்லேருந்து, அதாவது அக்டோபர் 2024 பிப்ரவரி 2025 வரலும் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். மிகப்பெரிய ஏற்றம். 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் மறைந்த இடத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறார். திக்பலம் இல்லை, மூல திரிகோணம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இந்த வருஷம் ஃபுல்லுமே அங்கே இருக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம், அதாவது 5.25 மாதம், 6ஆம் மாதத்துலேருந்து 2024 ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரலும் வக்ரகதி அடைகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாய் வழியின் மூலியமாக நல்ல ஒரு சொத்துக்கள் வரும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தந்தை வழியில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடன் பிறந்தவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம், ஏற்றமான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தங்கம் விற்பனை, அதை தவிர தங்க ஆசாரிகள், நகாசு வேலைகள் செய்பவர்கள், அதை தவிர டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ், அந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர கதை எழுதுகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களாக இருக்கிறவங்க அவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் மட்டும் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால சிறு சிறு உடல் நலத்தில் கேடு இருக்குமே தவிர பணவரவிற்கோ உங்களுடைய அந்தஸ்துக்கோ எதற்குமே பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய முயற்சிகள் 3ஆம் இடத்துல பார்த்தோம்னா சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் கவலைப்படவே தேவையில்லை. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய கடன் வரக்கூடிய காலகட்டம். அதுவும் சுபக்கடனாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைய போகுது. பொதுவாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருஷம் பெரிய ஏற்றத்தோடு உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த குரோதி வருஷத்தில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வாங்க. அதை தவிர நீங்கள் இந்த மஞ்சள் கலரில் ஒரு வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் இந்த வருஷம் பண்ண வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய பாடசாலைக்கு போய் நோட் புக்கு, இல்லை பேனா, பென்சில், இந்த மாதிரியான விஷயங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட பாட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் பைசாவை கொடுக்காம அந்த உண்டான இந்த அதாவது பேனாவோ பென்சிலோ எந்த ஒரு விஷயமோ அதை வாங்கி கொண்டு போய் கையில் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா குருவுக்கு இந்த மாதிரியான பிரீத்திகள் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய உடல்நிலை பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெறலாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வருஷம் ஒரு பெரிய பொன்னான ஆண்டாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.